ஹலோ காந்தாரா படம் 2022ஆம் ஆண்டு ஒரு குறைஞ்ச பட்ஜெட் படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது 15 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்டில் தான் அந்த படம் தயாராகி வெளியானுச்சு. ஆனால் அந்த படம் கமர்ஷியலி பயங்கரமான ஒரு ஹிட். அந்த படம் 400 கோடிக்கு மேலே வசூலிச்சதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியிலுமே அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. அதனால அந்த சமயத்திலேயே காந்தாராவோட பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே அதுக்கான ஹைப் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அடுத்த பார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அப்டேட்லையுமே ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமயத்தில் ஒரு சூப்பரான நியூஸ் வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னா, எப்படி ஃபர்ஸ்ட் படம் வெறும் 15 கோடி பட்ஜெட்டில் வெளியாகி 400 கோடிக்கு மேலே வசூலிச்சு ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி ரெண்டாவது படமும் கமர்ஷியலி சூப்பராக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பாகத்தோட பட்ஜெட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதிகம் தான். அது 15 கோடி அப்படின்னா இது 120 கோடி பட்ஜெட்டில் செஞ்சுருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது படத்தோட தரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நிறைய விஷுவல்ஸ் நல்ல தரமான விஷுவல்ஸாகவே இருந்துச்சு. பட் அதோட நிற்காம வியாபார ரீதியாக பார்த்தாலும் படம் ஒரு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இந்த ரெண்டாவது பாகம் அதாவது காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற இந்த இரண்டாவது படத்தோட போஸ்ட் தியேட்டர் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் இதை 2024லயே அமேசான் பிரைம் வீடியோ 125 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இது போக படத்தோட சேட்டலைட் உரிமையை ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 80 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து தெலுங்கு தியேட்டர் ரைட்ஸ் 100 கோடிக்கும் தமிழ்நாடு தியேட்டர் ரைட்ஸ் 32 கோடிக்கும் விற்கப்பட்டிருக்கு. ஸோ இப்பவே ஆல்ரெடி படம் கமர்ஷியலி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் மக்கள் மனதில் எப்படி இடம் பிடிக்குது, அது மூலியமா தியேட்டர்ல வரக்கூடிய வசூல்ல எவ்வளவு லாபம் பார்க்குது அப்படிங்கிறது தான் படத்தோட முழு வெற்றியை நிர்ணயிக்கும். ஸ்டே டியூன்ட்.